அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் உறவினர்கள் விஷயத்திலே நன்மையை நாடுங்கள், உங்கள் உறவினர்கள் விஷயத்தில் இணக்கமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல 17வது அத்தியாயம் 26வது வசனத்திலே சொல்லுகிறான், உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால் ஏராளமான இடங்களிலே உதவி செய்பவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். எங்கெல்லாம் பேசுகிறானோ அங்கெல்லாம் எடுத்து சிந்தித்து பார்த்தால் தாய் தந்தைக்கு பிறகு அல்லாஹ் இந்த உலகத்திலே நீ வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், நீங்கள் உங்கள் உறவினர்களிடத்திலே இரத்த பந்தங்களாக உருவாக்கிய மக்களிடத்திலே நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அவர்களோடு இணக்கமாக இருங்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான இடங்களிலே மக்களுக்கு உபதேசம் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஜும்மா உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், பெருநாள் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், மக்கள் கூடக்கூடிய சந்தைகளிலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி ஏராளமான இடங்களிலே உரை நிகழ்த்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய 3 வசனங்களை நினைவுபடுத்தாமல் ரசூலுல்லாஹ் எந்த உரையும் நிகழ்த்த மாட்டார்கள். அதிலே திருமறை குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு வசனம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஹா. நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள். எந்த ஒன்றிலிருந்து அல்லாஹ் படைத்தானோ அவர்களை அஞ்சுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே வரும்பொழுது அல்லாஹ்வை பற்றி பயப்படுங்கள் என்று சொல்லும்போது யார் குறித்து பயப்பட வேண்டும் தெரியுமா? உங்கள் உறவினர்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் எல்லா இடத்திலும் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், எல்லா இடங்களிலும் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹ் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்த ஒரு செய்தி, உங்கள் உறவுகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கங்க, அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்க, அவர்களிடத்தில் ஏனோ தானோ என்று நடந்து கொள்ளாதீர்கள், அவர்களுடைய உறவை நீங்கள் முறித்துக் கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு நஷ்டத்தை கொடுத்து விடாதீர்கள் என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக திரும்ப திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, இத்தனை திருமறை குர்ஆனுடைய வசனங்களிலே அல்லாஹ் உறவு குறித்து பேசுகிறார். உறவுகளுக்கு